உங்க பையனை கூட்டிட்டு வாங்க. என்னது பையனா? போச்சு, கடைசியில இந்த நர்ஸ் சொதப்பிட்டால. ஏத்தே 1.5 மாசம் ஆகுதுல, பிள்ளைக்கு தடுப்பூசி போட்டு வந்துடுறேன். என்ன ஏடி அப்ப ஆஸ்பத்திரிக்கே போற? பிறகு ஊசி போட ஆஸ்பத்திரிக்கு போவாம தியேட்டருக்கா போவாவ? ஏடி நானும் வரேன்டி. அண்ணி அண்ணி நானும் வரேன். கடவுளே, சோதனையால இருக்கு. நான் என்ன டூருக்கா போறேன்? அப்போ எங்க போறிய நீ? சவுத்த விளங்கும். போகும்போதே எங்க போறியன்னு கேக்குறிய? இன்னைக்கு விளங்குன மாதிரிதான். கடவுளே கடவுளே, தனியா போய் பிள்ளைக்கு ஊசி போட்டுட்டு வரலான்னு பார்த்தா இவளுகளும் கும்பலா வாராள்வளே. நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்றது கடவுளே? ஏ மாலா, நானும் அண்ணியும் போய் பிள்ளைக்கு ஊசி போட்டுட்டு வந்துறோம்டி. நீ இந்த வீட பெருக்கி கொஞ்சம் தொடச்சு வை. ஏமா, நான் வேணா அன்னைக்கு துணைக்கு போறேன், நீ வேணா வீட பெருக்கி தொடச்சு வை. நான் தனியாவே போறேன், யாருமே என் கூட வரவே வேண்டாம். ஒரு தெரு தள்ளிதான் ஆஸ்பத்திரியே இருக்குது. 4-8 நடந்து போனா வந்துரும். யாரும் கூட வர வேண்டாம். அதெல்லாம் முடியாதுடி. என் பேத்தி முதல்ல ஊசி போட போறா, நான் பார்க்க வருவேன். என்னது, நான் பிள்ளைய ஸ்கூல்லையா முதல்ல கொண்டு சேர்க்க போறேன்? ஆஸ்பத்திரியில போய் ஊசி தானதே போட போறேன். யாத்தே இப்படி லூசு மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்கிய? மூளை ஏதாவது கலண்டு போச்சா உங்களுக்கு? ஏடி உனக்கு என்னடி தெரியும்? பிள்ளைக்கு ஊசி போட்ட உடனே வலிக்கும், அப்புறம் அந்த இடத்துல நம்ம தேய்ச்சி விடணும்ல, அதுக்கு நான் வாரண்டி. ஏத்தே எனக்கு கையில பிள்ளைக்கு நான் தேய்ச்சி விட மாட்டேன். ஏடி உனக்கு மெடிக்கல்ல மாத்திரை வாங்க வேண்டிய வேலை இருக்கும், பிள்ளைக்கு நான் தேய்ச்சி விட வாரண்டி. வேண்டான்னு சொன்னா விடவா போற? வந்து தொலை கிளவி. எத்தே வாங்கதே. அண்ணி நானும் வாரேன். நீ சரிடி அண்ணி, நானும் வருவேன். உங்க அம்மா பிள்ளைக்கு தேய்ச்சி விட போறாங்களா? நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க? பிள்ளை ஒண்ணுக்கு போச்சுன்னா டைப்பர் மாத்தி விட வாரேன். அப்படியா? ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தருமா ஒண்ணு பண்ணுங்க. நம்ம பக்கத்து வீட்டுல மலர் அக்கா, சாந்தி அக்கா, பிரியா அக்கா, தேவி அக்கா எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. ஆமா என்ன ஏ மாலா, எல்லாரையும் கூட்டிட்டு வாடி. கூட அதிகமா இருந்துச்சுன்னா நேரம் போவாது பாத்தியா? அவளுகள்ட்ட பேசிட்டு இருந்தான்னு வைய, நேரம் போவதே தெரியாது. ஏத்தே ஒண்ணு பண்ணுங்க தே, பாய் தலகாணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. ஆஸ்பத்திரியில கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு வைங்கலாம், கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்ல. ஆமாடி, நல்ல ஐடியா தான் சொல்லிருக்கா. ஏ மாலா, 2 பாய் 4 தலகாணி எடுத்துட்டு வா. ஐயோ கடவுளே, நிறுத்துங்க தே. அங்க நேரம் ஆயிட்டு இருக்கு. நர்ஸ் வேற 11 மணிக்கே வர சொன்னா, அப்பவே போயிட்டு ஓடி வந்திருப்பேன். சரி கோபடாதீ, சீக்கிரமா வீட்டை பூட்டிட்டு உடனே கிளம்பிடுவோம். வீட்டை எதுக்கு தே பூட்டணும்? அங்க என்ன நகை பணமா இருக்குது, அது பாட்டுக்கு திறந்து போட்டு வாங்க. சிஸ்டர் சிஸ்டர், குழந்தைக்கு தடுப்பூசி போடணும். என்னங்க, நான் உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னா, நீங்க எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? சாரி சிஸ்டர், சில பிரச்சனைகளை தீர்த்துட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி ஓகேங்க, குழந்தையோட பேர் சொல்லுங்க. சூர்யா. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? சிஸ்டர் கொஞ்சம் கிட்ட வாங்கல. என்னங்க சொல்லுங்க. சிஸ்டர் பையன். ஏங்க இத ரகசியமா சொல்லிட்டு இருக்கீங்க? பேரு சூர்யா, பையன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஐயோ சிஸ்டர் கத்தாதீங்க. ஏங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஐயோ கடவுளே, ஒவ்வொருத்தர்கிட்டயா விளக்கம் கொடுத்து கொடுத்து எனக்கு பாதி வயசே போயிரும் போல இருக்க. என்னடி உன் அண்ணிகாரிய நர்ஸும் என்ன பேசிட்டு இருக்காவ? ஒண்ணும் புரியல. ஏம்மா வந்ததே லேட்டா, அதான் நர்ஸ் அண்ணிய 4 ரைடு விட்டுட்டு இருக்கு. ஓஹோ, உன் அண்ணிகாரி திட்டு வாங்கிட்டு இருக்காளா? அதான் அவிய மெதுவா ரகசியமா பேசுறாவலாமோ, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலியா உன் அண்ணிகாரிக்கு. சிஸ்டர் நான் சொன்னோம்ல, எல்லாரையும் மாதிரியும் குழந்தை பேர சொல்லி கூப்பிடாதுங்க. சின்ன பொண்ணுன்னு சொல்லுங்க, சும்மா சிட்டா பறந்து ஓடியே வந்துருவேன். சரி மேடம், உங்க பேரையே சொல்றேன், குழந்தைய தூக்கிட்டு வாங்க, நீங்க மட்டும் வந்துடாதீங்க. சிஸ்டர் நல்ல நக்கலா பேசுறீல. சரிங்க, போய் உட்காருங்க. அப்பா நர்ஸ் ஐஸ் வச்சாச்சு. அடுத்தது என் மாமியாரையும் நாத்தனாரையும் எப்படி எல்லாம் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. நடி நர்ஸ் கிட்ட நல்ல ஏச்சி வாங்கினா போல இருக்கு. இல்லையா, நீங்க வந்து பாத்தீங்களோ? நாங்க தான் எல்லாத்தையும் கேட்டுட்டோமே. என்னத்தே சொல்றிய? எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? ஆமா, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கேட்டுட்டேனே. எத்தே அது வந்து ஆளா சின்ன பொண்ணு மூஞ்ச பாரா, சிரிப்பா இருக்குல. ஏன்டி இவ்வளவு பயப்படுறா? எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கலடி. அட நாசமா போற கேள்வி, ஒரு நிமிஷத்துல என் இதயமே வெளியில வந்துட்ட. என் நிலைமை புரியாம இப்படி விளையாடிட்டு இருக்கிறே கிழவி. நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் செத்துக்கிட்டே இருக்கேன் கிழவி. என்னடி நர்ஸ் எப்ப கூப்பிடுவாவ? நல்ல நேரம் பாத்துக்கிட்டு இருக்காவதே, கூப்பிட்டுருவாவ. மாலா, உன் அண்ணிகாரிக்கு வச்சிருக்க கொழுப்ப பாத்தியா? அத தெரியுமே. சின்ன பொண்ணு, உங்க பையனை கூட்டிட்டு வாங்க. என்னது பையனா? போச்சு, கடைசியில இந்த நர்ஸ் சொதப்பிட்டால. விடிய விடிய கதையை கேட்டுக்கிட்டு சீதைக்கு ராமே சித்தப்பேன்னு சொன்னாலாம், அந்த கதையா இருக்குல்ல இவ கதை.
ஐயோ கிளவி வேற முறைக்கிறாளே. வரும்போது பூனை ஒண்ணு குறுக்க போச்சு. அப்பவே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு. நடந்துருச்சே. சின்ன பொண்ணு சீக்கிரம் உங்க பையனை கூட்டிட்டு வாங்க. என்ன நீ நர்ஸ் பையன்னு சொல்றாங்க? போச்சு, மோசமா மாட்டிக்கிட்டேன். எத்தே ஏட்டி இன்னைக்கு நீ என்ன மாயாஜால போட்டாலும் பரவாயில்லடி. பிள்ளைக்கு ஆயி நான் தான் கழுவி விடுவேன். முடியாது. இந்த கிழவி எப்போ பார்த்தாலும் என் பிள்ளை பக்கத்திலேயே தான் நின்னுட்டு இருப்பா. இவன் நிக்க நிக்க இங்க என் மனசு பக்கு பக்குன்னு அடிக்குதப்பா. என் பிள்ளைய பார்க்க கூடாதத பாத்துரா போலன்னு பயமா இருக்கப்பா. ஆரிராரோ ஆரிராரோ என் சூரி குட்டி தூங்குங்க. என்னட்டே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என் பிள்ளை தூங்கி முழிச்சிச்சு. தூங்குனா உடனே தூக்கம் வந்துருமா? என்னடி ஏன் பேத்திக்கிட்ட நான் கொஞ்சுறேன், உனக்கு என்னடி? ஏன் ராசாத்தி எதுக்குமா அழுவுறா? பிள்ளைக்கு பூரி வேணுமா? ஆமாத்தே, உங்க பேத்திக்கு பூரிக்கு மட்டன் குழம்பு வேணுமா? வச்சு குடுக்கறீங்களா? ஏண்டி அதுக்கு இன்னும் நாடு கிடக்குடி. என் பேத்தி நல்லா ஓடி ஆடி விளையாடின பிறகு டெய்லி மட்டனு சிக்கனு மீன் இதெல்லாம் கொடுத்து வளர்ப்பேன். அடேங்கப்பா, உன்ன மாதிரி ஒரு பாட்டி கிடைக்க உன் பேத்தி கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பாசம் நேசம் எல்லாம் உண்மை தெரியற வரையில தான். தெரிஞ்ச பிறகுதானே இருக்கு. என்ன பிள்ளை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே கிடக்கா? என்ன ஆச்சுன்னு தொட்டு பாப்போம். எது எது என்ன பண்றீங்க? இருங்க. ஏட்டி என்ன பிள்ளை மூஞ்ச தாண்டி தொட்டு பாக்குறேன். ஐயோ அப்படியாத சௌத நம்ம தப்பு பண்ணினதுனால என்ன பண்ணினாலும் தப்பாவே தான் தோணுதப்பா. என்ன நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கிய? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எங்க அம்மா பிள்ளைய தொட்டாலே தொடாதீங்க தொடாதீங்கன்னு சொல்றியே. ஏன் ஊர் உலகத்துல நீங்க மட்டும் தான் குழந்தை பெற்றிருக்கீங்களா? ஐயோ கடவுளே, அவன் கஷ்டம் அவனுக்கு மட்டும் தாடி தெரியும். உங்களுக்கு எல்லாம் புரியவாடி போகுது. சொல்லுங்க நீ. ஐயோ மாலா அப்படியெல்லாம் இல்ல. எது நீங்க தொட்டு பாத்துக்கோங்க தே. அப்படி சொல்லுடி. ஏடி பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்க போல இருக்கு. உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதுடி. அச்சோ ஒன்னும் பயப்படாதுங்க தே. டாக்டர் நேத்தே சொல்லி விட்டாவ தடுப்பூசி போட்டிருக்கிறதுனால காய்ச்சல் வருமா. அப்படியா? ஒன்னும் பயப்படாதடி. பிள்ளைக்கு சுடுதண்ணில கொஞ்சம் துணியை முக்கி லேசா நினைச்சு பிள்ளைக்கு உடம்பெல்லாம் ஒத்தி ஒத்தி எடுக்கிறேன். எத்தே எம்மாடி ஏடி உனக்கு என்னடி ஆச்சு? எப்படித்தே என் குழந்தைக்கு ஒரு சொட்டு துணி இல்லாம தொடச்சி எடுக்கலாம்? அச்சச்சோ என் மாலா உன் அண்ணிகாரிக்கு ஏதாவது பேய் பிடிச்சிருக்காடி? பயமா இருக்கு. ஏமா நானே எங்க பயத்துல உறைஞ்சு போய் இருக்கேன். அண்ணி ஏன் இப்படி பேசுறிய? எது எது டாக்டர் சிறப்பு கொடுத்திருக்காரு. அத கொடுத்தாலே போதுமா? துணியை வச்சு தொடச்சி எடுக்க நான் விட மாட்டேன். ஏன் லூசு, அது சாதாரணமாவே சொல்லிட்டு போயாண்டி. அதுக்கு எதுக்குடி ஒரு சொட்டு துணி இல்லாம தொடாதீங்கன்னு சொல்ற? ஐயோ கிளவி கண்டுபிடிச்சா போல இருக்கு. ஏத்தே நான் உங்ககிட்ட சும்மா விளையாடுனதே. ஏன் நீ எங்க அம்மா கிட்ட எப்படி விளையாடிக்கிட்டே இருக்கிறிய? எங்க அம்மாக்கு வேற பிரஷர் அதிகம். ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? என்னப்பா சும்மா விளையாட கூட கூடாதா? லூசு, ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் பயம் காட்டிவிட்டியடி. சரி சரி விடுங்க தே. எங்க அத்தை சிரிச்சாதான் அழகா இருப்பாவ. சி போட்டி, இவ வேற. சும்மாதான் சொன்னேன், கிளவி மயங்கிட்டா. ஏத்தே நீங்க தானே ஒரு மர்மமா முன்னாடி இப்படி ஏத்தே விடுவாவ? சை ஓ மூஞ்சி நான்லாம் கிடையாதுடி. என்னமாலா அமைதியா இருக்கிறத பார்த்தா நீதான் போல இருக்கு. பின்னாடி இருந்து ஒரே டர்ரு புருன்னு சத்தம் கேக்குது. என்ன நீ? நான்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா ஆமா ஆத்தாலும் மொவனும் என்னைக்குதான் உண்மையா ஒத்துக்கிட்டிய? நல்ல உருளைக்கிழங்க போட்டு தின்றுப்பிய. ஏமா பாருமா அண்ணி அசிங்கப்படுத்திட்டு இருக்காவ. ஏடி நம்ம ரெண்டு பேர் மேலயும் பழி போடும்போதே தெரியல. அவ தண்டி விட்டுருப்பா. அவ விட்டத மறைக்கிறதுக்காக சமாளிக்கிறாளாம். ஏத்தே இந்த சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் டீசென்ட் இருக்கு. என்ன சபையில எல்லாம் விட மாட்டேன் தே. ஆள் இல்லாத இடத்துலதான் விடுவேனே. மானம் கட்டவள, வெக்கமா இல்ல? ஒரு மாமியார் முன்னாடி இப்படியே பேசுவாவ? என்ன தே ஊர் உலகத்துல எல்லாத்துக்கும் வர்றதானே, இதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? சீ மானம் கட்டவா. அவ அப்பனுக்கு மானம் இருந்தா தானே இவளுக்கு மானம் இருக்கும். டேடி இங்க பாரு, ஓ மொவ ஆய் போயிட்டாடி. சாரி தே, நான் வேற உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஏத்தே கொஞ்சம் தள்ளுங்களேன், பிள்ளைய நான் கழுவி விடுறேன். தொட்டியில மட்டும் கொஞ்சம் மாத்திருக்க தே. ஏடி நீ சாப்பிடுடி. பிள்ளைக்கு ஆயி நான் கழுவி விடுறேன். ஏ மாலா தொட்டில நீ வேற மாத்து. ஏத்தே ஏடி இன்னைக்கு நீ என்ன மாயாஜால போட்டாலும் பரவாயில்ல. பிள்ளைக்கு ஆயி நான் தான் கழுவி விடுவேன். முடியாது.